ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் பற்றி பார்க்கலாம். புதிய தேங்காய் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு இயற்கையான மற்றும் சத்துக்கள் நிறைந்த பானமாகும். நம் பாரம்பரிய உணவுகளில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தேங்காய் பாலில் நல்ல கொழுப்பு அமிலங்கள் உடலுக்கு உடனடி சக்தியை தருகின்றன. உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி சோர்வை குறைக்க உதவுகிறது. பாலில் அலர்ஜி அல்லது லாக்டோஸ் பிரச்சனை உள்ளவருக்கு தேங்காய் பால் ஒரு சிறந்த மருந்தாகும். இது செரிமானத்தை சீராக்கி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. தேங்காய் பாலில் உள்ள லாரிக் அமிலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கவும் தேங்காய் பால் பெரிதும் துணைபுரிகிறது. சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து உடல் நலத்தை பாதுகாக்கிறது. தேங்காய் பாலில் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. இது தோலை ஈரப்பதமாக வைத்துக் கொள்கிறது. இயற்கையான பொலிவை அளிக்கிறது. முடி உதிர்வை குறைத்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது. உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் கூட அளவாக தேங்காய் பாலை எடுத்து உணவில் சேர்த்து கொண்டால் நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கலாம். ஸ்மூதி, சூப், இனிப்பு வகைகள் என அல்லது காலை பானமாக தேங்காய் பாலை எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையான சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது. முழுமையான உடல் ஆரோக்கியத்துக்கு தேங்காய் பாலை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து கொண்டு பலன் பெறலாம். 100 கிராம் கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம். 100 கிராம் வந்து 230 கலோரிஸ் இருக்குது. வாட்டர் வந்து 67 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் 2 கிராம் இருக்குது. ஃபேட் 23 கிராம் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட் 21 கிராம் இருக்குது. கார்ப்ஸ் 5 கிராம் இருக்குது. சுகர் 3 கிராம் இருக்குது. ஃபைபர் 2 கிராம் இருக்குது. கால்சியம் 16 மில்லிகிராம் இருக்குது. அயன் 1 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 37 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 100 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 263 மில்லிகிராம் இருக்குது. சோடியம் 15 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் சி 2 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் இ 0.2 மில்லிகிராம் இருக்குது. நாம் இந்த உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.